தெய்வமே, தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தெய்வமே. கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன் என் ஆருயிரே, ஆராதிப்பேன் என் ஆருயிரே. பாடுவோம். ஆராதிப்பேன் என் ஆருயிரே, ஆராதிப்பேன் என் ஆருயிரே. அக்கினியாய் என் மேல் இறங்கி வந்து, அக்கினியாய் என் மேல் இறங்கி வந்து அபிஷேகம் செய்து என்னை ஆட்கொள்ளுமே, அபிஷேகம் செய்து என்னை ஆட்கொள்ளுமே. என் துணையாளரே தூய ஆவியே, என் துணையாளரே தூய ஆவியே. தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தெய்வமே, தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தெய்வமே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த உலகம் உருவற்றிருந்த பொழுது, நீர் வந்த பொழுது இந்த உலகம் உரு பெற்றது. தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய அன்பு ஜனங்கள் மீது அசைவாடுவீராக. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணல்களையும் சரி செய்வீராக. கரடு முரடான வாழ்க்கையை சரி செய்வீராக. தடைபட்டிருக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதங்களை தருவீராக. எங்கெங்கெல்லாம் எது எங்களுக்கு தடையாயிருக்கிறதோ, எங்களுடைய எதிர்கால வாழ்வுக்கு தடையாயிருக்கிறதோ, எங்களுடைய நலமிகு வாழ்வுக்கு தடையாயிருக்கிறதோ, அந்த தடைகளை உடைப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் வந்து செயல்படுவீராக. இன்றும் தங்கும் துணையாளரே, எல்லாம் கற்றுத்தரும் என் தேவனே. என்றும் தங்கும் துணையாளரே, எல்லாம் கற்றுத்தரும் என் தேவனே. அக்கினியாய் என் மேல் இறங்கி வந்து, அக்கினியாய் என் மேல் இறங்கி வந்து அபிஷேகம் செய்து என்னை ஆட்கொள்ளுமே, அபிஷேகம் செய்து என்னை ஆட்கொள்ளுமே. என் துணையாளரே தூய ஆவியே. பாடுவோம். என் துணையாளரே தூய ஆவியே, தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தெய்வமே, தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தெய்வமே. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை நான் சந்திப்பதிலே பெருமை கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக அமைவதாக. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன செய்தி கொடுக்கிறார் என்பதை இந்த நற்செய்தியின் வழியாக பார்ப்போம். யோவான் எழுதிய நற்செய்தியில் 6வது அதிகாரம் 44 முதல் 51 முடிய உள்ள இறை வசனங்கள். அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை
இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்றார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு பாலை நிலத்தில் உண்ட உணவு, அந்த மன்னா என்ற உணவு, அந்த உணவே அழிந்து போகக்கூடிய உணவு. ஒரு நாளைக்கு மேலே நீங்கள் அதை சேமித்து வைக்கக்கூடாது, அது கெட்டு போய்விடும். அப்போ அதை உண்ணக்கூடிய மனிதர்கள் அழிவுக்கு உரியவர்களே, அது நிலையற்றது என்பதை உணர்த்தக்கூடியவர். அதே வேளையில் சொல்லுகிறார், நானே வாழ்வு தரும் உணவு, நிலையான உணவு. அது என்ன அந்த உணவு? அப்படியேப்பட்ட உணவு எது என்று அந்த காலத்தில், இயேசுவின் காலத்திலே, இயேசுவுடைய சீடர்களும் பரிசேயர்களும் அவர்கள் ஏளனமாக பார்த்திருப்பார்கள். இவர் கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிட்டா நாம் அழியாமல் இருப்போம் என்றால் அது என்ன உணவை கொடுப்பார் என்ற ஒரு எண்ணம் அவர்களிடையே உறுதியாக வந்திருக்கும். ஆனால் இன்று நினைத்து பாருங்கள், இன்னைக்கு ஒரு சிறு குழந்தையை கூட அழைத்து அழியாத உணவு எது என்றால் நற்கருணை என்று சொல்லிவிடும். அப்போது இன்று அந்த புரிதல் சரியாக இருக்கிறது என்றால் இயேசு அப்பொழுதே சொன்னது இந்த நாளை குறித்து, இன்றைய செய்தியை குறித்து, இன்றைய நம்பிக்கையை குறித்து இயேசு சொல்லியிருக்கிறார். என்னுடைய உடல் உண்மையான உணவு, வானி நின்று இறங்கி வந்த உணவு. பாருங்க, நீங்கள் நற்கருணையை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த நற்கருணை இந்த உலகம் சார்ந்த உணவல்ல, வானிலிருந்து, விண்ணகத்திலிருந்து, மோட்சத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு உணவு. அதனால் நாம் நற்கருணை பெறுகின்ற பொழுது எப்பொழுதுமே எச்சரிக்கையாகவும் மனதிலே பக்தி உணர்வுகளோடும் ஒரு பய உணர்வோடும் ஆண்டவரை நான் பெற்றுக்கொள்கிறேன், விண்ணக உணவை பெற்றுக்கொள்கிறேன், மோட்சத்தின் உணவை பெற்றுக்கொள்கிறேன் என்ற உறுதியான நம்பிக்கையோடு உணவு உண்ணுவோம். அதாவது நற்கருணையை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு நிலை வாழ்வை உறுதியாக கைமாறாக கொடுப்பார். ஆமேன். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். God bless you all. Amen. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம், நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பழிகி பெருகச் செய்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததனுடைய காரணம் என்னன்னா, பாருங்க, லோத்து பிரிந்து சென்றாலும், லோத்து சுயநலவாதியாக இருந்தாலும் ஆபிராம் சுயநலவாதி அல்ல. ஆபிராம் அடுத்தவனுடைய பிரச்சனையில நாம ஏன் தலையிடன்னு ஒதுங்கி போகவில்லை. மூன்றாவது, ஆபிரகாம் அழிவில், மற்றவருடைய அழிவை கண்டு மகிழ்ச்சி அடையவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் முன்னேறம் இல்லை? ஜெபம் பண்றாங்க, உபவாச கூட்டம், எல்லா கூட்டத்துக்கும் போறோம். ஆனா அநேகர் சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஏன் சார்பில் இருந்து போராடுவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார். யுத்தம் செய்வார்னு அர்த்தம் என்ன? போராடுவார். யுத்தம் செய்வார்னு அர்த்தம் என்ன? எனக்கு செஞ்சதுக்கு அவங்களுக்கு கைக்கு மேலே கூலி கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் யுத்தம் செய்வாருங்கிறத உடனே நீ வேற மாதிரி போகாத. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு இன்னைக்கு நல்லா கவனிப்பா, தயவு செஞ்சு கவனிச்சிரு. ஒருவேளை உன் மாமியார் உனக்கு சில நேரங்களில் உன்னை புரிஞ்சுக்கிடாமல் இருந்திருக்கலாம். சில நேரங்களில் உங்களுடைய குடும்பம், சொந்த பந்தம் உன்னை வெறுங்கையா அனுப்பியிருக்கலாம். சில நேரத்தில் நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம். பயப்படாத. ஆபிரகாம் சோதோம் கொமோராவுக்கு அழிவு வரப்போதுன்னு உடனே தேவனை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை துன்புறுத்துவதற்காக நீங்க ஜெபம் பண்ணணும். நீ ஜெபம் பண்ணு. லோத்து இருந்த சோதோம் கொமோராவை பத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆபிரகாம் ஜெபித்தார்.
ஆண்டவர்கிட்ட ஜெபித்தாருங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த 18 அதிகாரம் தான் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்களித்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்தின இடம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் என் கேடு கெட்டா போகணும், நான் போதும், நமக்கு என்ன அப்படின்னு அவர் இருக்கலை. இன்னைக்கு நம்ம மனசில் எப்படிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாற்றணும். நான் 3 காரியம் உங்களுக்கு சொன்னேன். நம்ம முன்னால் எல்லாம் வெறுமையாக தெரியும். 2வது நம்ம நம்பிக்கை பெயரும். 3வது நடைபெணமாக பெயருவோம். இது யாருன்னா உலகத்துக்குள்ளே முங்கி கிடக்கிறவங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆபிரகாமுடைய ஒரு நல்ல பார்வையை பாரு. ஆபிரகாமே, நீ கண்களை உயர்த்தி பாரு. ஏன் நீ உயர்த்தி பார்த்துட்டன்னா நீ என்ன ஆயிருவ தெரியுமா? சொல்லுங்க, என்ன ஆயிருவ? நீ உன் முன்னால் இருக்கிற ஒரு பரந்த எல்லையை பார்ப்ப. பிரைஸ் தி லார்ட். எனக்கு நடந்தது நன்மைக்கு. ஆமென். என்னை விட்டு போனது நன்மைக்கு. எனக்கு யார் என்ன துரோகம் பண்ணாலும் அதை தாண்டி எனக்குரிய உயர்வை கடவுள் எனக்கு தருவார். கை தட்டுங்க பாப்பா. 2வது, என்னை விட்டு விலகினவர்களோ, எனக்கு பிரச்சனை கொடுத்தவர்களுக்கோ ஒரு வேதனையான நிகழ்வு வரும் பொழுது, உபத்திரம் வரும் பொழுது, அதிலே நான் போய் அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன். 3வது, என்னுடைய வாழ்க்கையில் என்னை வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி என்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க, என்னை இழப்புக்களை உண்டாக்குனவங்களோ யாரா வேணாலும் இருக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அழிவை என்னால் கண்டும் காணாமல் இருக்கவே முடியாது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம், நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பழிகி பெருக செய்வேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னார், உன்னை நான் பழுக செய்வேன், பெருக செய்வேன் என்று சொன்னார். அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாம் மேல இறங்கி வந்துச்சுன்னா, ஆபிரகாம் பரந்த மனம் உடையவர். ஆபிரகாம் உதவி செய்யும் மனநிலை உடையவர். 3வது, ஆபிரகாம் தனக்கு முன்பாக சத்துருவா இருந்தாலும் அவனுக்கு ஒரு வேதனையான ஒரு துன்பமான நிலைமை வரும்பொழுது அவர் கடவுள் நோக்கி ஜெபிக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையில் கண்களை உயர்த்துங்க. மற்றவங்கள மாதிரியே அப்படி பரிதாபமான ஒரு நிலைமையில் இருந்துடாதீங்க. அல்லேலூயா. பிறருடைய அழிவு, பிறருடைய வேதனை, பிறருடைய உபத்திரவம், பிறருடைய நஷ்டம் உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் என்றால், உங்களைப் போல அழிவுக்குரியவர்கள் உலகத்தில் வேற யாருமே இல்லை. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா, அப்பா இன்னைக்கு வழக்கத்தை விட 2 பிளேட் சாப்பிடுவோம். அப்படி இருக்கிற ஜனங்களை மாதிரி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. நான் பைபிள் எடுத்ததுக்கு, ஆண்டவருடைய வார்த்தை என்னை தேடி வந்ததுக்கு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆபிரகாம் கண்களை உயர்த்தினார். குறுக்கிலும் நெடுக்கிலும் நடந்த பொழுது ஆண்டவருடைய வாக்குறுதி அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். நீ வாழ்க்கையில் உயர்வாய், ஆசீர்வதிக்கப்படுவாய், மென்மேலும் நலமும் சுகமும் பெறுவாய். அதை அந்த முயற்சி, அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் தங்கணும்னா, இன்னைக்கு நீங்கள் யாரெல்லாம் தூக்கி சுமக்கிறீங்களோ, ஐயோ என் உடலெல்லாம் மெலிஞ்சு போச்சு, பலவீனமாயிட்டு, வலு குன்றி போன என் படுக்கை கண்ணீரால் நினைக்கிறதுன்னு நீ யாரை நினச்சி அழுதுகிட்டு இருக்கியோ, அதெல்லாம் இயேசுட்ட கொடுத்துட்டு, ஆண்டவரே என் கண்களை உயர்த்துகிறேன்.